السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்ம நாலாவது கிளாஸை தஹியத்து வத்த ஆறுஃப் உரையாடல் பார்த்தோம் நேற்று. இன்றைக்கு அதனோடு சேர்ந்து வர ஒரு 3 உரையாடல் மிச்சம் இருக்குது. அப்போ அதையும் பார்ப்போம். அல் ஹிவாராத் உரையாடல்கள், அதோட சேர்த்து அல் இஸ்முல் மம்தூத், அல் இஸ்முல் மக்சூர், அல் இஸ்முல் மங்கூஸ் ரெண்டு வார சட்டங்களையும் பார்ப்போம். சின்னொரு சட்டங்கள் தான். 2 மார்க்ஸ் பெற்றுத்தர ஒரு சட்டம், எம்சிக்யூ பேப்பரில் வார சட்டம். அப்போ அதையும் சேர்த்து பார்ப்போம். முதலாவதாக உரையாடலுக்கு போவோம். அல் ஹிவாருல் அவ்வல் சாஜித்துக்கும் சுஹைலுக்கும் இடையில் நடைபெறுகிறது. சாஜித் சொல்றாரு, ஐன துசல்லில் ஐன துசல்லி, ஐனீண்டா எங்கே, ஐன துசல்லி நீ தொழுகின்றாய், ஐன துசல்லி நீ எங்கே தொழுகின்றாய், அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ சலாத்துன் அதிர பன்மை சலவாத்துன், சலாத்துன் என்ற தொழுகை, சலவாத்துன் என்ற தொழுகைகள். தொழுகைகள்ங்கிறது பெண்பால்ல பன்மையில வந்திருக்குது, அதனால அது நஸ்புடைய நிலைமையில் இருக்கு. மஃபூலுபி அமைப்பு தொழுகைகளை என்று கேட்கமே, அப்ப நஸ்புடைய நிலைமையில் இருக்கி, அதனால கசரா பெற்று வந்திருக்கி. நம்ம 3ஆவது கிளாஸ்ல பார்த்தோமே, நஸ்புடைய நிலைமையில அலிஃப் தாக்கு கசராவுல வரும் என்று. அப்ப பெண்பால் பன்மையில நஸ்புடைய நிலைமை ஜம்மு முஹன்னஸ் சாலிம்னு பார்த்தோம். அந்த இதுல நஸ்புடைய நிலைமையில கசரா வந்திருக்கி. ஐனத்து சல்லி அஸ்ஸலவாத்தி தொழுகைகள், அல் ஹம்ஸ 5 நேர தொழுகைகளை நீ எங்கே தொழுகின்றாய். முதாரியில வருது. சல்லாண்டா தொழுதான், யுசல்லி என்ற தொழுகிறான், துசல்லி நீ தொழுகிறாய், முன்னிலையில கேட்கிறோம். சுஹைல் சொல்றாரு, உசல்லி அல் துஹ்ர வல் அஸ்ர வல் மக்ரிப வல் இஷா ஃபீ மஸ்ஜிதில் ஹய்யி. உசல்லி நான் தொழுகிறேன், அல் துஹ்ர துஹர் தொழுகையையும், வல் அஸ்ர அசுர் தொழுகையையும், வல் மக்ரிப மக்ரிப் தொழுகையையும், வல் இஷா இஷா தொழுகையும், ஃபீ மஸ்ஜிதில் ஹய்யி ஏரியா பள்ளியில். ஹய்யுன்னுடா ஏரியாவுக்கு சொல்றேன். நம்முடைய ஏரியா இருக்கி, ஒவ்வொரு ஏரியா, இந்த ஏரியா அஞ்சாம் எங்கட ஊர்ல எல்லாம் குறிச்சின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு குறிச்சி. அப்ப 1ஆம் குறிச்சி 2ஆம் குறிச்சி என்று. அப்ப அந்த ஏரியா குறிச்சி, அந்த ஏரியான்னு சொல்றேன். அந்த ஏரியாவில் இருக்கிற பள்ளியில நான் தொழுகிறேன் என்று சொல்றேன். மஸ்ஜிதில் ஹய்யி இந்த ஏரியாவின் பள்ளி. இந்த இடத்துல முதாஃப் முதாஃபிலை சட்டம் இருக்குது. கலமுத்தாலிபி மாணவனுடைய பேணி. அந்த கலமுத்தாலிபி அந்த முதாஃபுங்கிறது அலிஃப்லாம் பெற்று வராது. ஆனா அலிஃப்லாம் பெற்றதாக மறைமுகமா அலிஃப்லாம் பெற்றிருக்கும். அலிஃப்லாம் போட்டு எழுத மாட்டோம். அடுத்தது முதாஃபையும் அந்த ஹரக்கத் 3 ஹரக்கத்துல மாறும். நஸ்புடைய நிலைமையில இந்த ஃபதா வரும், ரஃபுடைய நிலைமையில இந்த லம்மா வரும். ஜர்ரு வந்திருக்கே, இந்த ஃபீங்கிற ஜர்ரு. அப்ப ஜர்ரு வந்து தலை இங்கே ஜர்ரு செஞ்சிருக்கி, கசரா வந்திருக்குது. அப்ப மஸ்ஜிதில் ஹய்யி அங்கால வாரது முதாஃபிலை வந்துட்டு அலிஃப்லாம் வரும். எப்பயும் அலிஃப்லாம்ல வந்து கடைசியில கசரா பெற்றிருக்கும். இது எப்பயும் லம்மாவில் வராது, ரஃபுலையும் வராது, நஸ்புலையும் வராது. ஹையேன் எப்பயும் இதுக்கு அடையாளம் கசரா தான். அடுத்தது சாஜித் சொல்றாரு, ஐன துசல்லில் ஃபஜ்ரு நீ துச நீ எங்கே ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாய். மேலும் ஐனு எங்கே, துசல்லி நீ தொழுகிறாய், அல் ஃபஜ்ரு ஃபஜ்ர் தொழுகையை, நீ ஃபஜ்ர் தொழுகையை மேலும் எங்கே தொழுகிறாய் என்று கேட்காரு சுஹைல்கிட்ட. சுஹைல் திருப்பி பதில் சொல்றாரு, உசல்லில் ஃபஜ்ர ஃபீ குர்ஃபதி, ஃபீ குர்ஃபதி. இந்த யா வந்துட்டு யா உல் முத்தக்கல்லிம், தன்னுடைய அறையில், எந்த அறையில நான் என்னுடைய ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறேன். நான் அறையில், என்னுடைய அறையிலே நான் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறேன் என்று வரும் கருத்து. சொல்லி நான் தொழுகிறேன் அல் ஃபஜ்ர ஃபஜ்ர் தொழுகையை ஃபீ குர்ஃபதி என்னுடைய அறையில். யா உல் முத்தக்கல்லிமன்னு சொல்லுவாங்க இந்த யாக்கு.
லிமாதா துசல்லி, லிமாதாண்டா ஏன், லிமாதாண்டா ஏன் கேள்வி கேட்கறதுக்கு உண்டு. ஸ்டிஃபாம் சொல்லுவாங்க. கேள்வியில உண்டு லிமாதா ஏன், துசல்லி நீ தொழுகிறாய், அல் ஃபஜ்ரே ஃபஜ்ர் தொழுகையை, எய்யன் வந்ததுல பத்தா வந்துருக்கு பாத்தீங்களா. ஃபீ குருஃபத்திக்க உனது அறையிலே, உனது அறையிலே, குருஃபத்திக்க இந்த காங்கிறது லமீர் முத்தசில், உனதுங்கிறதுக்கு சொல்லும். குருஃபத்திக்க உனது அறையிலே ஏன் நீ ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாய். சுயில் செல்றாரு, லா அஸ்மா உல் அதானே, நான் அதானை கேட்கவில்லை, அல்லது அதான் எனக்கு கேட்கவில்லை. சமிஏட கேட்டான், சமிஏ. அப்ப சமிஏட முதாரி வந்துட்டு எஸ்மு, சமிஏட கேட்டான். அதோட முதாரி வந்துட்டு எஸ்மு, கேட்கிறான். அப்ப இடத்துல எஸ்மு கேட்கிறான். லா அஸ்மு நான் கேட்கவில்லை, அல்லது எனக்கு கேட்கவில்லை. அல் அதான பாங்கை, பாங்கை அதானுங்கிறது இடத்துல பாங்கை, நான் கேட்கவில்லை, அதானை கேட்கவில்லை. சாஜித் சொல்றாரு, ஹல் தஸ்தை கிலோ, இஸ்தைக்கலைன்னா கண் விழித்தெழுந்தான். கண் விழித்தெழுகிறதுக்கு சொல்றேன், தூக்கத்துல இருந்து விழிச்செழும்புற, அதுக்கு இஸ்தைக்கலை என்று சொல்றேன். இஸ்தைக்கலை, இஸ்தைக்கலைன கண் விழித்தெழுந்தான். அப்ப இஸ்தைக்கலோட முதாரி எஸ்தைக்கிலு, எஸ்தைக்கிலு என்றா கண் விழித்து, கண் விழித்து எழுகிறான். எஸ்தைக்கிலு என்றா கண் விழித்து எழுகிறான். கண் விழித்து எழுகிறான். அப்ப இவ்விடத்துல இருக்குது கல் தஸ்தைக்கு, தஸ்தைக்கு தூரண்டா நீ கண் விழித்து எழுகிறாய் என்று கேட்கறதுக்கு தா போடுவோம். உண்டு படற்கையில பெண்பாலுக்கு தா போடுவோம். அடுத்தது நீ முன்னிலையில கேட்கறதுக்கும் தா போடுவோம். ஹல்ங்கிறது கேள்வியா வந்திருக்குது. அப்ப ஹல் தஸ்தை கிலோ, நீ கண் விழித்து எழுகிறாயா. முத்த அஹ்ரன், தஅஹ்ரேன தாமதமாகினான் அல்லது தாமதமாகியது. அப்ப தஅஹ்ர என்றா தாமதமாகியது. ஹல் தஸ்தை கிலோ முத்த அஹ்ரன், நீ தாமதமாகியா கண் விழிக்கின்றாய், லேட்டாவியா நீ எழும்புறாய் என்று கேட்கார். சுஹைல் சொல்றாரு, நாம், ஆம், பஅது சலாத்தில் ஃபஜர், பஅதுங்கிறது பின்னர், ஆஃப்டர் என்று சொல்றதுக்கு யூஸ் பண்ற. ஆஃப்டர் சலாத்தில் ஃபஜர், ஃபஜர் தொழுகையின் பின்னர் என்று சொல்றாரு. இப்ப நீ லேட் ஆகியா நீ கண் விழிச்செழுகிறாய் எடுக்கையும் அதுக்கு அவர் சொல்றாரு, நாம், ஆம், பாது சலாத்தில் ஃபஜர், ஃபஜர் தொழுகையின் பின்னர் தான் நான் கண் விழித்து அழுகிறேன். சாதிக் சொல்றாரு, இஸ்தைக்கில், இந்த இஸ்தைக்கலோட அம்ரு வடிவம், ஏவல் வடிவம் தான் இஸ்தைக்கில். இஸ்தைக்கில் என்ற எழு, எலும்பு, கண் விழித்து எலும்பு, கண் விழித்து எலும்பு என்று ஒரு விஷயத்தை ஏவுறது. ஃபால, இது இஃப் அல், இஃப் அலண்ட செய், ஃபால என்ற செய்தான், இஃப் அலண்ட செய், அதை ஏவுறது, அம்ர ஏவுறது. அப்ப இஸ்தைக்கில் என்ற கண் விழித்து எழு. முபக்கிரன், முபக்கிரன் என்ற நேர காலத்தோடு, ஏலியா இங்கிலீஷ்ல ஏலியா நேர காலத்தோடு. இந்த முத்தஅஹிரன் என்ற தாமதமாக, முபக்கிரன் என்ற நேரத்தோட. அப்ப நேரத்தோட நீ கண் விழித்து எழும்பு என்று சொல்றாரு. அப்ப சுஹேல் சொல்றாரு, லா அஸ்ததி ஊ, என்னால முடியாது. இஸ்ததா என்றா முடிந்தது, இஸ்ததா என்றா முடிந்தது, இஸ்ததா என்றா முடிந்தது. இன்னொரு முடிந்தது ஒன்று இருக்குது, அது இந்தஹா, நஹா இந்தஹா, இந்தஹான்னு சொல்லுவாங்க, நஹா முடிந்தது. அது அந்த ஒரு விஷயம் பினிஷ் பண்ற, ஒரு விஷயம், ஒரு வேலை ஒன்று முடிஞ்சது. நஹா இந்தஹான்னு சொல்றதெல்லாம் ஒரு பினிஷ்டு, அந்த முடிந்தது தான் இந்த இது இந்தஹாங்கிறது. இவ்விடத்துல இஸ்ததா முடிந்ததுன்னு சொல்றது கேன், ஏழுமானது, முடியுமானது. அந்த கேன் என்று சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. என்னால முடியும், என்னால முடியும், ஐ கேன். அப்ப அதைத்தான் சொல்றாரு, அஸ்ததி என்ற ஐ கேன், என்னால முடியும்.
அதுக்கு முன்னுக்கு லாப போட்டிருக்காங்க. அதனால லாஸ்ட் தீயோ ஐ காண்ட், என்னால முடியாது, என்னால முடியாது. அப்ப அமலு, நான் வேலை செய்கிறேன். அமிலேட வேலை செய்தான். அமிலே, அமிலே யஅமலு, அதுல முலாரி வேலை செய்கிறேன். அப்ப இங்க வந்திருக்கு அமலு, நான் வேலை செய்கிறேன். பில்லைலி, இரவிலே நான் வேலை செய்கிறேன். ராவையில நான் வேலை செய்கிறேன், அதனால எனக்கு நேர காலத்துல எழும்ப முடியாது என்று அவர் சொல்றாரு சுகை. அப்ப சாஜி திருப்பி சொல்றாரு லா, லா என்று சொல்றாரு. லா என்ற இடத்துல வெய், ஏவல்ல வெய். வல ஏண்ட வைத்தான், வல என்ற வைத்தான், வல. அதுல முதாரிதான் எலா உ, எலா உ என்ற வைக்கிறான், வை, அந்த முதாரி வைக்கிறான். வல என்ற வைத்தான். அதுல அம்ரு வடிவம் தான், இது ரெண்டு அம்ரு வடிவம் தான். லா, லா என்ற வெய், வெய் என்று நாம ஏவுறோம். இங்க இங்க பார்த்தோம் இஸ்தைக்கில், கண் விழித்தளிர். அதே மாதிரி இங்க லா, வெய். அல் முனப்பிஹ, நப்பஹ என்ற விழிப்பூட்டினான். நப்பஹ என்ற விழிப்பூட்டினான், 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 வெளிப்பூட்டினான். நப்பஹ. அதே மாதிரி அஞ்சு முனப்பிகுன் வந்து முனப்பிகுன் என்று வந்திருக்கு. முனப்பிகுன் என்றால் அலாரத்துக்கு செல்றேன். முனப்பிகுன் என்றா அலாரத்துக்கு செல்றேன். முனப்பிகுன், சரியா? முனப்பிகுன் என்றா அலாம். அப்ப லா, அல் முனப்பிஹ, ஹேண்டு வந்திருக்கு பாத்தீங்களா? என்னத்துக்கு ஹேண்டு வந்திருக்கு? செயற்படு பொருள்ல வந்திருக்குது, மஃபூலு பிஹி. அப்ப பிஜானிபிக்க அடுத்தது சொல்றாங்க எப்படின்னா பிஜானிபிக்க. ஜானிபண்டா பக்கத்துல, ஜானிப் என்று எடுத்தீங்கன்னா பக்கத்துல. பிஜானி பெக்க என்றா உனக்கு பக்கத்துல. ஜானிபிக்கேனா உனக்கு பக்கத்துல. அலாரமை, அலாரம், அலாரமை வெய். அவர் சொல்றாரு, என்னால நான் ராவியில வேலை செய்கிறேன், என்னால சுபவுக்கு எழும்பேலா, என்னால முடியாது, நேர காலத்துல எழும்பேலான்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு சாஜித் சொல்றாரு, நீங்க உனக்கு பக்கத்துல அலாரம வெய் என்று சொல்றாரு. உனக்கு பக்கத்துல அலாரம் வச்சு எழும்பு. அது சுபவுக்கு எழும்பு, ஃபஜிர் மிஸ் ஆகுதுன்னா அந்த உனக்கு பக்கத்துல அலாரம் வச்சு எழும்புன்னு சொல்றாரு. சுகை, ஹாதிஹி ஃபிக்ரத்துன் தய்யிபத்துன், திஸ் இஸ் அ குட் ஐடியா, இது ஒரு நல்ல ஒரு யோசனை. ஹாதி ஹீயன் வந்திருக்கி, ஏன் ஹீயன் வந்திருக்கி? ஃபிக்ரத்துன்னுங்கிறது பெண் பால், அதனால ஹாதி ஹீயன் வந்திருக்கி. இல்லாட்டி எப்படி வந்திருக்கும்? ஆண் பால்ல வந்திருக்கும், ஹாதாண்டு வந்திருக்கும். ஃபிக்ரத்துன் தையிபத்துன், இது ஒரு சிறந்த யோசனை. திஸ் இஸ் அ குட் ஐடியா, நல்ல ஒரு யோசனை இது, இது நீ அப்படித்தான் செய்யணும். அந்த குட் இஸ் த குட் ஐடியா சொல்றார். ஜசாக்கல்லாஹ் ஹைர் என்று சொல்றார். அடுத்த உரையாடலை பார்ப்போம். அல் ஹிவாரு சானி, பஷீருக்கும் நதீருக்கும் இடையில் நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். நதீர் சொல்றாரு, இல ஐன அந்த முசாஃபிருன். இலாண்டக்கு, இலா. அப்ப ஐநேட எங்கே, அந்த நீ, முசாஃபிருன், முசாஃபிருன் சாஃபரேன பிரயாணம் செய்தான். சாஃபர பிரயாணம் செய்தான். சாஃபர ஐட முதாரி யுசாஃபிரு, யுசாஃபிரு. இன்னொரு சாரை என்றும் சொல்ற, சாரை என்றாலும் சென்றான், சார சென்றான். ரஹபை என்றாலும் சென்றான், ரஹபை என்றாலும் சென்றான். சலக்கே என்றாலும் சென்றான், சலக்க என்றால் நடந்தான், சலக்க என்றாலும் நடந்தான் என்கிற அர்த்தத்துல வரும் சலக்க. இதெல்லாம் சொற்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனாலும் ஒரே அர்த்தம் தான், ஒரே மீனிங்ல பயன்படுத்துற சொற்கள். சார, சாஃபர, சாஃபர, சலக்க, தஹப. சாஃபரை இவ்விடத்துல பயன்படுத்திக்காங்க, சாஃபர. சாஃபர இவ்விடத்துல சாஃபரைங்கிறது முதாரி யுசாஃபிரு, முசாஃபிர். முசாஃபிர்னா அந்த செயலை செய்யற ஆள். இஸ்மு ஃபாயில்னு சொல்லுவாங்க, அந்த செயலை செய்யற ஆள் முசாஃபிர். அப்ப இலா ஐன அந்த முசாஃபிரு, நீ எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறாய், அல்லது நீ எங்கே போகின்றாய், எங்கே பிரயாணம் செய்கிறாய் என்று கேட்கார். முலாரியில நடைபெறுகிறது.
அப்ப இடத்துல இன்னொரு இந்த முசாஃபிருனுக்கு பதிலா இப்படி யூஸ் பண்ணவும் மேலும். இலா ஐன அந்த யுஸ் துசாஃபிரு 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 இதே அர்த்தம் தான் முசாஃபிருனுக்கும் யூஸ் பண்ணுது, அந்த இடத்த பாதிக்கும். இலா ஐன அந்த துசாஃபிரு நீ எங்கே பிரயாணம் செய்கிறாய், அதே அர்த்தம் தான் இது. இலா ஐன அந்த முசாஃபிரு நீ எங்கே பிரயாணம் செய்கிறாய். அன முசாஃபிரோன் நான் பிரயாணம் செய்கிறேன். இலா மக்கத்த மக்காவிற்கு பிரயாணம் செய்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன், மக்காங்கிறது மம்னூ மின சர்ஃப், அதனால கஸ்ரா வராது, ஃபதஹா தான் வரும். அது லம்மால சிங்கி ரஃபுடைய நிலைமையில லம்மா மட்டும்தான் பெற்றிருக்கும், லம்மத்தையும் வராது. மக்கத்தும் நண்டு. அப்ப இலா மக்கத்த அன முசாஃபிருன் அன உசாஃபிரு என்றும் சொல்லலாம். இப்ப அந்த அர்த்தம் தான் இது முசாஃபிரோன். அன உசாஃபிரோன் நான் பிரயாணம் செய்கிறேன் மக்காவிற்கு. நதீர் சொல்றாரு அன முசாஃபிரோன் நான் பிரயாணம் செய்கிறேன். அன உசாஃபிரு இல்லாடி முசாஃபிரோன். இலல் மதீனா நான் மதீனாவுக்கு பிரயாணம் செய்கிறேன். பஷீர் சொல்றாரு லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கத்த. பஷீர் கேட்கார் நதிட்ட, லிமாதா ஏன், அந்த நீ முசாஃபிருன் பிரயாணம் செய்கிறாய், இலா மக்கத்த மக்காவிற்கு நீ ஏன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லது செய்கிறாய். லிஸ்ஸலாத்தி தொழுவதற்கு, சொல்லாண்ட தொழுதான், யுசல்லி என்ற தொழுகிறான், அஸ்ஸலாத் என்ற இது மஸ்தர், சல்லாட மஸ்தர், மஸ்தர்ங்கிறது தொழுகை. லிஸ்ஸலாத்தி என்ற தொழுகுவதற்கு, லிஸ்ஸலாத்தி தொழுகுவதற்கு. அப்ப ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமில் தொழுகுவதற்கு. மஸ்ஜிதில் ஹராம் என்ன, மஸ்ஜிதில் ஹராம்ங்கிறது கௌபா அமையப்பட்டிருக்கிற பள்ளியிட பேரு. மஸ்ஜிதுல் ஹரம், ஹரம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க. கௌபா அமைஞ்சிட்டு இருக்கிற பள்ளியிட பேரு மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்றேன். மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா எத்தனையோ நன்மை. அது இந்த வழக்கஸ்தனங்க அது முதலாவது இடத்திலே இருக்குது அந்த தொழுகை. எத்தனையோ நன்மைகள்னு சொல்லுவாங்க, 1000 மடங்கா இந்த எத்தனையோ மடங்கு நன்மைகள்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு நேர தொழுகைக்கு எத்தனையோ மடங்கு நன்மை. அதுல அவ்வளவு சிறப்புமா இந்த இடம் என்று சொல்லுவாங்க. அப்ப திருப்பி பஷீர் சொல்லுவாரு, வலிமாதா அந்த முசாஃபிரும் இலல் மதீனா. வலிமாதா ஏன் நீ பிரயாணம் செய்கிறாய் மதீனாவுக்கு, மதீனாவுக்கு நீ ஏன் பிரயாணம் செய்கின்றாய். லிஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் நபவியி மஸ்ஜிதில் நபவிக்கு நான் மஸ்ஜிதில் நபவியில் தொழுவதற்காக நான் பிரயாணம் செய்கிறேன். லிஸ்ஸலாத்தி தொழுவதற்கு ஃபில் மஸ்ஜிதில் நபவி. அல் மஸ்ஜிதில் அல் நபவிங்கிறது இவ்விடத்துல சிஃபா மௌசூப் சட்டம். சிஃபா மௌசூப் பண்பு சொல்லும் பண்பு பேர். ஐன துசல்லில் ஜுமுஆ நீ ஜுமுஆவை எங்கே தொழுகிறாய். ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமில் தொழுகிறேன். ஐன துசல்லில் ஜுமுஆ ஃபி மஸ்ஜிதில் நபவி மஸ்ஜிதில் நபவியில் நான் தொழுகிறேன். அடுத்த உரையாடலை பார்ப்போம். முனவ்வருக்கும் முர்ஷிதுக்கும் இடையில நடைபெறுது. முனவ்வரண்டா ஒளி பொருந்திய என்ற அர்த்தத்தில் ஒரு நூறுண்டா ஒளி, நூறு சும்மா இதுக்கு சொல்றேன் சொற்களுக்காண்டி. முனவ்வரண்டா ஒளி பொருந்திய, முர்ஷிதண்டா வழிகாட்டிக்கு சொல்றேன், வழிகாட்டி. இது ரெண்டும் பேரா வந்திருக்கு, இசுமா பயன்படுத்திக்கிறாங்க. அதானுல் மகரிபி, அதானுல் மகரிப்னா மகரிபுடைய அதான். இது அதானுல், இது ஹாதாண்டா, இது இந்த ஹாதா குறிக்கிறது அதானுக்கு. அப்ப இது அதான் மகரிபுடைய அதான், இது மகரிபுடைய அதான். முர்ஷித் சொல்றாரு ஹையா பினா இலல் மஸ்ஜிது. ஹையா பினாண்டா லெட்ஸ் கோ, நாங்கள் விரைந்து செல்லலாம், நாங்கள் விரைந்து போவோம். பள்ளி வாயிலுக்கு நாங்கள் விரைந்து போவோம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோண்டா நாங்கள் விரைந்து செல்லலாம் பள்ளி வாயிலுக்கு செல்றாரு. முனவர் அதுக்கு செல்றாரு அன உசல்லி ஃபில் பைத்தி. அன உசல்லி நான் வீட்டிலே தொழுகிறேன் என்று சொல்றாரு. நான் வீட்டிலே தொழுகிறேன். முர்ஷித் சொல்றாரு சொல்லி ஃபில் மஸ்ஜிதி. சொல்லாட அதிரை அம்ரு வடிவந்தான் சொல்லி, சொல்லி ஃபில் மஸ்ஜிதி பள்ளி வாயலில் தொழு. ஃபீ வந்திருக்கு உருஃபுஜர், அதனால கசரா வந்திருக்குது. முனவர் சொல்றாரு அல் மஸ்ஜிது பஈதுன்
பஈதுன்னா தூரமானது, தூரமானது, தூரத்தில் இருக்கிறது. பஉதேன தூரமாயது. பஉத என்றா தூரமானது. பஉத. அதே மாதிரி அல் மஸ்ஜிது கரீபூன், பள்ளி வாயில் கிட்டத்தில் உள்ளது. கருப, கருபேண்ட நெருங்கியது, பக்கத்தில் உள்ளது, அதுக்கு சொல்றது கருப. அப்ப பகுதியில தூரமானது, தூரம், கருபேண்ட கிட்ட இல்லாட்டி பக்கத்துல. பவுத வந்தா அன் வரும், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுதையோட அன் வரும், பவுத அன் என்று வாருது. சரியா? கர்ப வந்தா மீன் வரும், கர்ப வந்தா மீன் வரும், கருபைக்கு மீன் வரும், பவுதைக்கு அன் வரும். சரியா? அல் மஸ்ஜிது கரீபுன், பள்ளி வாய் கிட்டத்தில் இருக்கி. முனவர் சொல்றாரு, முனவரே கேட்காரு திருப்பி முடிச்சுட்டு, ஹல் அந்த மரீதுன், நீ ஒரு நோயாளியா? உனக்கு நோயா? வருத்தத்துல இருக்கை நீ, உனக்கு நோயா? அல்லது நீ ஒரு நோயாளியா? மரீதுன்ற நோயாளி, நோயாளி, நோயாளி. முர்ஷித் சொல்றாரு, லா அன பிகைர், நான் நல்லா இருக்கிறேன். இல்லை, லாண்டா இல்லை, நான் நல்லா இருக்கின்றேன், நன்றாக இருக்கிறேன். அந்த அப்ப முனவர் திருப்பி சொல்றாரு, அந்த கஸ்லானு, அந்த கஸ்லானு. கஸ்லானுங்கிறது மம்னூம் என சர்ஃப், சர்ஃப் செய்ய தடுக்கப்பட்ட சொற்கள்ல ஒன்று. எம்சிக்யூக்கு கேட்டு வரலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கா, மிசுர், கஸ்லான் எல்லாம் ஒரே இதுகள்ல வரும். பாத்திமத்து அப்படி வாரதெல்லாம் மம்னூமின சொற்கள். கஸ்லானு, நீ ஒரு சோம்பேறி, சோம்பேறிக்கு கஸ்லான்னு சொல்ற, சோம்பேறி. முர்சி சொல்றாரு, ஹாதா சஹீஹுன், அது சரிதான், இது சரிதான். ஹாதா சஹீஹுன், இது சரிதான், நீ சொல்றது சரிதான். கஸ்லான்னு சொல்றேன், சோம்பேறின்னு சொல்றது சரிதான், ஒத்துக்கொள்றேன் நான். ஆசிஃபுன், ஆசிஃபண்டா சொரி, சொரி, மன்னிச்சுக்கோ, நீ சொல்றது சரிதான். அப்ப முனவர் சொல்றாரு, அனதாஹிபுன் இலல் மஸ்ஜிதி. அனதாஹிபுன் என்கிறது அன அதுஹபு இலல் மஸ்ஜிதி என்றும் எடுக்கலாம். அனதாஹிபுன், நான் போகின்றேன், நான் பள்ளிக்கு போகிறேன் என்று சொல்றார். நான் பள்ளிக்கு போகிறேன். அதாஹிபுன் மல்லல் மஸ்ஜிதி இஸ்மு ஃபாயில சொல்றார். அதே இது நம்ம முலாரிலையும் சொல்லலாம். ஆனா அது அபு இலல் மஸ்ஜிதி, நான் பள்ளிக்கு போகிறேன் என்றும் எடுக்கலாம். பள்ளிக்கு செல்கிறேன். அப்ப முடிச்சு சொல்றாரு, இன்தலர், இன்தலரே என்றால், இன்தலர என்றால் காத்து கொண்டிருந்தான். இன்தலர, இன்தலர காத்து கொண்டிருந்தான். வெயிட் பண்றதுக்கு சொல்றேன், வெயிட் பண்றீங்கன்னா அதுல முதாரி, வெயிட்டிங் பண்ற இந்த காத்து கொண்டிருக்கிறானுக்கு என்தலிரோ, என்தலிரோ, என்தலிரோ. சரியா? என்தலிரு என்று வரும். அப்ப இங்கே அது அம்ருல வந்திருக்கு. இன்தலிர் என்றா நில்லு, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் பொருள். நானும் அனதாகிகும், நானும் மாக்க, உன்னோடு நானும் வருகிறேன். அப்ப சொல்றாரு, பள்ளிக்கு நான் போக்குறேன் என்று சொல்லையில் கொஞ்சம் பொருள், கொஞ்சம் வெயிட் பண்ணு, வெயிட், நானும் வருகிறேன் உன்னோட பள்ளிக்கு என்று சொல்றாரு. அடுத்த சட்டம் அல் இஸ்முல் மக்சூர், அல் இஸ்முல் மம்தூத், அல் இஸ்முல் மன்கூஸ். அப்ப சட்டத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த சட்டம் எம்சிக்யூ பேப்பர்ல வந்திருக்குது, 2019 ஆண்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 பேப்பர்ல வந்திருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதலாவது சட்டம் அல் இஸ்முல் மக்சூர். அப்ப அல் இஸ்முல் மக்சூர்ங்கிறது ஒரு சொல்லின் இறுதியில ஒரு சொல், இசும், இசும் ஒன்றுல தான் வரும். இதுல எல்லாம் வர வினை சொல்ல எல்லாம் வராது, இசும்ல தான் வரும். ஒரு இசும்ல இறுதியில நோயுடைய எழுத்துக்களில் ஒன்றான நுக்தா வைக்கப்படாத யார், இந்த நோயுடைய எழுத்துக்களுக்கு குரூஃபுல் இல்லான்னு சொல்லுவாங்க. அலிஃப் வாவு வாய் என்று சொல்ற, வாவு அலிஃப்யா, வாவு அலிஃப்யா. அப்ப இந்த நோயுடைய எழுத்துக்கள்ல ஒன்றான குரூஃபுல் யா, இந்த யாக்கானதுக்கு முன்னால் ஹருஃபுக்கு, இந்த யா வாரத்துக்கு முன்னால வார ஹருஃபுக்கு ஹரக்கத் என்ன ஃபத்தஹா ஹரக்கத் பெற்று வருமா. உதாரணமா சொல்றாங்க, ரமா. அப்ப இந்த இது நோயுடைய எழுத்து ரமா, இந்த யா வந்துட்டு, அப்ப அதுக்கு முன்னுக்கு வைக்கிற ஹருஃபுக்கு ஃபத்தஹா பெற்று வருமா. கலா, கலாவில இந்த இது நோயுடைய எழுத்து, இது ஃபத்தஹா பெற்று வந்துருக்கு.
ஹுதா அதே மாதிரி. அப்ப ரெண்டாவது சட்டத்தை பாருங்க. அல் இஸ்முல் மங்கூஸ், ஒரு சட்டத்துக்கு ஒரு சொல்லின் இறுதியில ஒரு இசுமுக்கு, ஒரு இஸ்முக்கு ஆஹ் முன்னுக்கு முக்தா வைக்கப்பட்ட யாக்கு முன்னால் ஹருஃபுக்கு கசரத்து வச்சு வருதுதான். அப்ப முக்தா வைக்கப்பட்ட யா தெரியும் தானே உங்களுக்கு. இந்த யா உதாரணத்துக்கு பாவி, பாவி, பாவி என்று சொல்றாரு. பாவி இந்த யாக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்துக்கு கசரா வச்சு வருமா, இந்த கசராக சொல்றாங்க. பாவி, சாமி, ஆசி. சரியா? அப்ப இது ரெண்டும் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது. மங்கூசா மக்குசூராண்டு மக்சூராண்டு காண்றதுக்கு. அப்ப எனக்கு குழப்பத்துக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று எடுத்து வச்சேன்னா, மங்கூஸ் காலி, இதைத்தான் நான் வச்சிருந்தேன். இந்த மங்கூஸ், மங்கூஸ் என்ற எங்கட ஊருக்குள்ள ஒரு மங்கூச நாட்கள் என்று சொல்றது கொஞ்சம் சோமில்லாத ஆட்கள், கொஞ்சம் அந்த புத்தி குறைவான ஆட்களுக்கு மங்கூசன்னு சொல்றேன். அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன் மங்கூஸ் காலி என்று நான் வச்சிருந்தேன். மங்கூசான அந்த புத்தி கொஞ்சம் குறைவான ஒரு நீதிபதி, புத்தி குறைவான ஒரு நீதிபதி. அப்ப நமக்கு மங்கூஸ் தெரிஞ்சா மக்சூரை ஈஸியா காணலாம். அப்ப மங்கூஸ் நமக்கு தெரியும் தானே. மங்கூஸ் காலின்னு தெரியும், காலி மங்கூஸ். அப்ப நுக்தா வச்சிருக்கேன்னு தெரியும். அப்ப நுக்தா வைக்காத மக்சூர் அப்ப மேலுக்கு வாருது. அப்ப அதை என்ன கண்டுபிடிச்சிடலாம். அப்ப லேசி கண்டுபிடிக்கிறது. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கடா, மங்குஸ் காலி, மங்குஸ் காலி இந்த ஞாபகம் வச்சிங்கன்னா மேலுக்கு இருக்கிற இது ரெண்டையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கீழுக்கு வர்றது என்ன, அல் இஸ்முல் மம்தூத், ஒரு இஸ்மானது கடைசியில அலிஃப் ஹம்சால முடிகிறது, ஹம்சால முடியுது. ஹம்சா இந்த அறிக்கை உதாரணத்துக்கு சஹரா ஓ, இது இப்ப தனி சட்டமாய் தனி, இதோ இது ரெண்டு ஒன்றுமா இல்லையே, இது இந்த ரெண்டு ஒன்று. அப்ப இதை மாதிரி இல்லையே இது. அப்ப இது தனியா வருது. அப்ப இது கண்டுபிடிக்கிற லேசி நமக்கு. அப்ப பைலா ஊ, சௌதா ஊ, அத்திப்பா ஊ, தபீபுன் அத்திப்பா ஊ, அத்திப்பாடா வைத்தியர்கள். அஹ் அடுத்து இதை பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லையும் 20ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லையும் 23லையும் கேட்டு வந்திருக்குது. அது அதோட கேள்விகளை பார்ப்போம் நாம. முதலாவது 9வது, அலியின் அல் இஸ்முல் மக்சூர் மினல் கலிமத்தில் ஆத்தியா, அத்தாண்டா வந்தான், ஆத்தியாண்டா கீழ் வந்து வருகின்ற, மினல் கலிமா சொற்கூட்டத்திலிருந்து இஸ்முல் மக்சூரை கண்டுபிடி, தெரிவு செய். ஐயின், ஐயின் என்று சொல்லுவா, ஐயின் தெரிவு செய், ஐயின். சரியா? முதலாவது தா இ, தா இ, தா இ. நான் சொன்னேனே காதி அவனை ஒட்டு பார்த்தீங்கன்னா சரி, காதி, காதி மங்கூஸ், மங்கூஸ்ன்னு தெரியும். அப்ப தாயிங்கிறது மங்கூஸ். இப்ப இங்க கேட்டிருக்கிறது மக்சூர், அப்ப இது வராது. அப்ப நஜா, நஜான்னு சொல்றது. இஞ்சால அலிஃப் வந்திருக்கா, ஹம்சா வந்திருக்கா, ஹம்சா வரல. அப்ப இது வந்துட்டு என்ன, மக்சூர். இந்த அடிக்கிறது மக்சூர், மக்சூர்ல வரும். அப்ப இதுவும் வரும், இதுவும் சரி. அடுத்தது ஹுதா, ஹுதான்னு சொல்றாங்க. ஹுதா, ஹுதாங்கிறது இந்த நஜாங்கிறது என்னண்டா, நஜாங்கிறது வேர்ப்ல வரும். நஜாங்கிறது, நஜாங்கிறது வேர்பு. அதனால இது வராது, வினைச்சொல் தானே நஜாங்கிறது. நஜாங்கிறது நஜாண்டா உண்டைய, நஜாண்டா நான் நினைக்கிறேன் உண்ட விரும்புற, நஜாண்டா என்னது, நஜாண்டா தப்பினான், காப்பாற்றினான் என்ற அர்த்தத்துல வரும். நஜாண்டா, நஜாண்டா காப்பாற்றினான், நஜா காப்பாற்றுறதுக்கு சொல்றேன். சரியா? அப்ப அது வேர்பு தானே, வினைச்சொல் தானே, அதனால நஜா வராது. பில, நஜா போட்டா பில. அடுத்தது ஹுதா, ஹுதா போட்டிருக்கிறாங்க. ஹுதா வந்துட்டு இந்தியால பார்த்தா யா வந்திருக்கி, அது நம்முடைய இஸ்முல் மக்சூருடைய இந்த இது இல்ல, முக்தா இல்ல, முன்னுக்கு வைக்கிற இது பார்த்தா வெற்றிக்கு, அப்ப அதான் வரும். சரி, இது சஹரா ஊ, சஹரா ஊண்டா பாலைவனம். இப்ப நம்ம அலிஃப் ஹம்சா வந்திருக்கு, அலிம் ஹம்சா வந்தா அது இஸ்முல் மம்தூத், அப்ப இதுவும் வராது. அடுத்தது என்ன, அடுத்தது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி.
அப்ப ஐயினல் இஸ்மு மங்கூஸ். இப்ப மேலுக்கு மக்சூர் சொன்னாங்க, இப்ப மங்கூஸ் சொல்ற மங்கூஸை தெரிவு செய்யட்டா. அப்ப முதலாவது தந்திரிக்காக அல் இல்மான், இல்மான் என்று தந்திரிக்காக. அலிமேட கட்டான், அலிமே, அலிமே, அலிமானி, அலிமே, அலிமே, அலிமா. அலிமான்ங்கிறது அந்த வேர்போட அந்த சர்ஃபுடைய சட்டமாய் வரும். வேர்புக்கு நான் சொல்லிட்டு வராதுங்க, அப்ப இதுவும் வராது. வேர்புக்கு வராது. இஸ்முக்கு மட்டும்தான், இந்த பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் வரும். இங்கே தா ஈ வந்திருக்கி. அந்த காலியோட பார்த்தா மங்கூஸ் காலி, மங்கூஸ் காலி, மங்கூஸ் தானே காலி. அப்ப தாயி மங்கூஸ், அப்ப இதுவும் வராது. தாயி என்ற அழைப்பாளன். தாயின்ற முல்ஹா. முல்ஹான்னு சொல்றது என்ன? முல்ஹாங்கிறது ஒரு பேரு. முல்ஹா, முல்ஹா தான் வரும். ஏனெண்டா இவ்விடத்துல ஆஹ் மங்குஸ், மங்குஸ்ங்கிறது தா இதனிவா மங்குஸ் நான் மக்சூர் ரெண்டு பார்த்துட்டேன். அப்ப தா இதான் வரும், தா இதான் சரி. ஏனெண்டா மங்குஸ், மங்குஸ் காலி நாம படிச்சோம், மங்குஸ் காலி. அப்ப காலி என்று படிச்சா அப்ப தா இதான் வரும், தா இதான் சரி. முல்ஹா, முல்ஹாங்கிறது என்ன? இதுல வரும். முல்ஹா மக்சூர்ல வரும். மக்சூர், மக்சூர் அந்த நுக்தா வைக்காத யாக்கு முன்னால பார்த்தா வந்துருக்கு. அப்ப அதனால மக்சூர். ரவுதாங்கிறது அப்படி ஒரு சொல், பூஞ்சோலை சொல்றேன், அந்த இதுல வராது இந்த சட்டத்துக்குள்ள. அப்ப இது வராது. அடுத்தது எட்டாவது ஐன் அல் இஸ்முல் மக்சூர் மினல் கலிமத்தில் ஆத்தியா. மக்சூரை கேட்டிருக்கிறாங்க. மக்சூர் ரெண்டா எப்படி இருக்குது? இந்த இருக்குது கடைசியில யா, இந்த இருக்கு புசுரா. புசுரா நன்மாராயம், அதான் வரும். சரி, புசுரா. தவா உன் என்ற மருந்து. தவா உன்ங்கிறது அலிஃபம்சால முடியுது. அப்ப இது மம்தூதுல வருது. தவா உன், அப்ப அது வராது. அஹ்யா, அஹ்யாங்கிறது வினை சொல்ல வார மாதிரி உயிர்ப்பித்தான், ஹயா. அப்ப அதுவும் வராது. காதி, காதிங்கிறது மங், காதிங்கிற மங்குஸ். ஏண்டா மங்குஸ் காதி அதுல வாரு மங்குஸ். அதனால அதுவும் வராது. இந்த மக்சூதான அப்ப புஸ்ரா தான் வரும். சரி, அப்ப அடுத்தது இதோட நம்மளோட பாடம் முடியுது, இன்றைய பாடம். இன்றைய பாடத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம்? அந்த மூணு உரையாடலும் இந்த மக்சூத் மங்கூஸ் மம்தூதும் பார்த்தோம். அது உங்களுக்கு கிளியர் தானே? இன்ஷா அல்லாஹ் இப்போ நாளைக்கு தக்காவு திஃப்லீன் என்று ஒரு பாடம் இருக்கு, அப்போ அதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் படிங்க. நீ உங்களோட இதுகளில் இவாத அல்லாவோட இருக்கிற இவாத நெருக்கத்தை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இனி எக்ஸாம் டைம். எக்ஸாம் டைம் மட்டும்தான் நெருங்கணும் இல்லை, வளமையா இனி எப்பயும் அது அல்லாவோட நெருக்கமாக தான் இருக்கணும். இனி எக்ஸாமுக்காண்டி கொஞ்சம் நெருங்குறீங்களா, அல்லா கொஞ்சம் இறக்கப்படுவானே. இந்த நினையாபுரத்துல இந்த உதவிகளை தாரத்துக்கு அல்லா உதவி செய்வான். அப்ப கட்டாயம் படிங்க எல்லாரும், இன்ஷா அல்லாஹ். இதோட நம்மளோட பாடத்தை முடிச்சுக்குவோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.